ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கர் சார் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெமோ ஒர்க்கு முடிஞ்சு நம்ம வந்து நார்மல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அது எப்போ பண்ண போகிறோம், அதே போல் சேலரி ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு எப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வரப்போகுது, ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் என்னென்ன நடக்க போகுது, அதே போல் ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து வரப்போகுது, அவங்களுக்கு என்னென்ன அமௌண்ட்டில் வரப்போகுது, அதே போல் முக்கியமான ஒரு கண்டிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நீங்கள் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க கூடக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெமோ ஒர்க்கு முடிஞ்சு மண்டே, அதாவது இந்த இவ்வளோ நாள் 2ஆம் தேதியிலேருந்து, இந்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸோ வந்து சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் சொல்லியிருந்தாங்க 20ஆம் தேதி வரைக்கும் தான் நம்மளுக்கு டெமோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலான ஒர்க்கு உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வர மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, நாளை, அதாவது நாளை விட்டுருங்க, நாளை விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது உங்களுக்கு மண்டே கழிச்சு செவ்வாய்க்கிழமையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு நார்மலான ஒர்க்கு உங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன நீங்கள் பிளானில் இருக்கீங்களோ, சேல்ஸ் டீமா இல்லை ப்ரொமோஷன் டீமா, அதுமாரி மைக்ரோ டாக்ஸ், டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர், டிஜிட்டல் கண்டென்ட், இந்த மாதிரி ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ, அதாவது ஒர்க் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆக போகுதுங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையிலேருந்து. ஓகேங்களா. அப்போ டெமோ ஒர்க்கு திங்கக்கிழமையோட முடியுது. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா. இதான் ஃபஸ்ட் அப்டேஷன். செகண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ பணம் எப்போ ப்ரோ அந்த பணம் வரும் நம்மளுக்கு, எந்த பணம் கேட்டிங்கன்னா, ஸோ சேலரி ரிக்வஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த சேலரி ரிக்வஸ்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ப்ராசஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ முடியாத பட்சத்தில் என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி 90% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை அப்படின்னா மண்டே கன்ஃபார்ம் 100% உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அதாவது யாருக்குன்னா, சேலரி ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு. சேலரி ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 1,50,000 பேர் எடுத்துகிட்டு நம்ம பேங்க்கில் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் இருக்கோ அந்த அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடுவாங்க. அதே போல் சேலரி ரிக்வஸ்ட் உங்களுக்கு அதாவது கொடுத்து நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்ட பிறகு அடுத்த 4 நாட்கள், இப்போ இன்றைக்கி எனக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா, இன்னையிலேருந்து அடுத்த 4 நாட்களுக்குள்ளே உங்களுடைய ப்ரூஃபை நீங்கள் கமாண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடணும். சப்போஸ் சென்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட ஐடி வந்து இப்போ சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா. அப்போ அடுத்த வாரத்துலேருந்து நம்மளுக்கு 100% அமௌண்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் வரும் வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நார்மலான ஒர்க்கு தான். இப்போ எல்லாமே இப்போ நம்ம டெமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். டெமோலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல் ரீடிங் பண்ணியிருக்கோம், வீடியோ வாட்சிங் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த காப்பி லிங்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது, அதை எடுத்து ரெஃபர் லிங்க் எடுத்து போகிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் இல்லையா. இதே மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த ஒர்க்குமே நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அதுவுமே நீ பார்த்து வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரப்போகிறேன். ஓகேங்களா. எஸ்பிஐடைய பிளான் டீட்டெயில் தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளான் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ பார்த்துட்டு நீங்களுமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜூலை 13 வரைக்கும் மெயில் பண்ணி ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு மெயில் போட்டு அதை பண்ணவங்களுக்கு எல்லாமே ரீஃபண்டும் கொடுத்துட்டாங்க. சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அடுத்தது யாருக்கு அந்த ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து வரப்போகுது அப்படின்னா, 13 பாயிண்ட் கொடுத்து அப்செட் ரிஜெக்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் கொடுத்து ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும், எனக்கு எஸ்பிஐ வேணான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய மெயிலை செக் பண்ணுங்கள் எல்லாருமே. ரீஃபண்ட் கொடுத்தவங்க 13 பாயிண்ட் கொடுத்து அப்செட் ரிஜெக்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த ரிஜெக்ட் கொடுத்தவங்களுக்கு மெயில் செக் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. இன்னையிலேருந்து டெய்லியுமே மெயில் செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வரும். அந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபில் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ண எஸ்பிஓக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து வந்துடும், நீங்கள் கட்டண அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ இதுதாங்க. ஓகேங்களா. அதே போல் மாதம், அதாவது நீங்கள் நார்மல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு மாதத்துக்கு நீங்கள் 3 டாஸ்க்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அந்த டாஸ்க் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ மாதத்துக்கு ஒரு 4-5 ஒர்க்கு தான் கொடுப்பாங்க. அதிலே 3 ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதுதான் எஸ்பிஓவில் இருக்கிற அப்டேஷன். வேறு ஏதாச்சும் அப்டேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது, அதுக்குமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு அண்ட் அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.